வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் பூகோள அரசியல் நிலவரங்களுடன் இலங்கையையும் இணைத்து வரும் பதிவையும் பார்க்கலாம். அதேபோல உலக நிலவரங்களின் பதிவுகளையும் பார்த்துக் கொள்ளலாம். முதலில் கலவை நிலையாக இலங்கை மற்றும் பூகோள அரசியல் நிலவரங்களை பார்த்துக் கொள்ளலாம். அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் 2.0 நிர்வாகம் ஸ்ரீலங்காவுடன் சில டீல்களை போட்டு அடுத்தவிட கோடை காலத்தில் அமெரிக்க படையினரை இலங்கை மண்ணில் தாராளமாக உலாவ விடும் வகையிலான புதிய வளமை ஒன்றுக்கு வழிகளை திறந்து கொண்டாலும் அதே டொனால்ட் ட்ரம்பின் தென் அமெரிக்க போர்முகத்தால் இலங்கையும் அலைக்கழிக்கப்பட போவது தெரிகிறது. இனிமேல் வெனிசுலாவுக்குள் அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட எந்த ஒரு எண்ணெய் தாங்கி கப்பல் நுழையவும் முடியாது, அங்கிருந்து வெளியேறவும் முடியாது என அதிரடியான ஒரு முற்றுகை உத்தரவை ட்ரம்ப் நேற்று பிறப்பித்த பின்னணியில் இன்று காலை உலகச் சந்தையில் எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. பூகோள அரசியல் களத்தில் புதிய பதற்றங்களை உருவாக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பின் இந்த நகர்வானது 2022 பொருளாதார நெருக்கடியை சந்தித்து இப்போதுதான் அதிலிருந்து மீள தலைப்பட்ட இலங்கைக்கு மீண்டும் புதிய அடியாக தித்வா சூறாவளிக்கு பின்னரான பெருவெள்ளப்பெருக்கு பேரழிவு நிலை உருவாக்கப்பட்ட நிலையில் இப்போது உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலையேற்றமும் புதிய நெருக்கடிகளை அந்த தீவுக்கு சவால்களாக வழங்க தலைப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகர பொண்டி கடற்கரையில் கடந்த ஞாயிறன்று நடத்தப்பட்ட தாக்குதல்களை அடுத்து இலங்கையிலும் யூத உல்லாச பயணிகள் அதிக நடமாடும் பகுதிகளுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்ட பின்னணியில் கொழும்பு உட்பட மேல் மாகாணத்திற்கு தற்போது ஏற்கனவே இருக்கும் பாதுகாப்புடன் மேலதிகமாக 2500 காவல்துறையினரின் பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கான அதிரடி உத்தரவுகள் பறந்து வருகின்றன. மதத்தலங்கள் மற்றும் உல்லாச பயணிகள் அதிகமாக கூடும் இடங்களில் சிறப்பு பாதுகாப்பில் கவனம் செலுத்தி பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா காவல்துறையின் உயர் அதிகாரிகளிடமிருந்து உத்தரவுகள் பறக்கின்றன. சந்தேகத்துக்கிடமான வாகனங்கள், தனிநபர்கள் அல்லது உடைமைகள் குறித்து காவல்துறைக்கு உடனடியாக தகவல்களை வழங்குமாறு பொதுமக்களுக்கும் அவசர அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. இந்த பின்னணியில்தான் மேல் மாகாணத்துக்கு மேலும் 2500 காவல்துறையினர் களம் இறக்கப்படும் உத்தரவுகள் வந்துள்ளன. இதற்கிடையே தித்வா பேரவலத்தால் அண்மைய நாட்களில் கெஹல்பத்ர பத்மே போன்ற மாபியா கிங்பின்கள் இல்லைனால் செவந்தி போன்ற மாபியா குயின்களின் செய்திகள் சற்று கிரகணப்படுத்தப்பட்டாலும் தற்போது உள்ளே வளர்த்தெடுக்கப்படும் கெஹல்பத்ர பத்மே கக்கிய சில விடயங்களால் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் மீட்கப்பட்டுள்ளன. இன்னமும் மாட்டுப்படாமல் வெளிநாட்டில் உள்ள ஒரு மாபியா முகத்தால் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் இந்த ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியில் இருந்த ஒரு கட்டிடத்தில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவித்துள்ளது. களனி பகுதியில் உள்ள அதிரடிப்படையினரால் இவை கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில்தான் ஸ்ரீலங்கா சிஐடியினர் இன்னும் உஷாரடைந்து சில தாக்குதல் முன்னெச்சரிக்கைகளையும் விடுக்க தலைப்படுகின்றார்கள். இவ்வாறான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் மத்தியில் தித்வா பேரழிவின் சேதங்கள் தொடர்ந்தும் அதிர்ச்சிகரமாக வெளிவருகின்றன. அந்த வகையில் வீதிகள், மின்சார வலையமைப்புகள், தேசிய நீர் மற்றும் வடிகால் அமைப்பு ஆகிய துறைகளுக்குரிய 3 அரச நிறுவனங்களுக்கும் 216 பில்லியன் ரூபாய் உட்கட்டமைப்பு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக இந்த வாரம் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற குழுவுக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது. இதனால் இன்னும் 2 வாரங்களுக்கு இடையில் பிறக்கும் 2026ஆம் ஆண்டு இலங்கைக்கும் நெருக்கடிகளை நீட்சிப்படுத்த போவது தெரிகிறது. தற்போது நாடாளுமன்றத்துக்கு அறிக்கையிடப்பட்ட முதற்கட்ட மதிப்பீடுகளில் 316 வீதிகளும் 40 பாலங்களும் அண்மைய வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்துள்ளதாகவும், ஆனால் இன்னமும் நாடளாவிய ரீதியில் தொடர்ந்து தடங்கள் மற்றும் பிராந்திய வீதிகளுக்குரிய சேத மதிப்பீடுகள் முடிவடையவில்லை என்பதால் அந்த மதிப்பீடுகளும் முடிவடைந்தால் செலவீனம் இன்னும் எகிரும் என்பது புரிதலுக்குரியது. இதேபோல மின்சார வலையமைப்புகளுக்கு இந்த வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்ட சேதம் 20 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்படுகின்றது. இதற்கும் அப்பால் நாடளாவிய ரீதியில் 156 நீர் விநியோக திட்டங்கள் வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளதால் ஸ்ரீலங்காவின் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்புக்கு 6 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் முதற்கட்ட அறிக்கையிடலில் கூறப்பட்டுள்ளது. இப்போது இவற்றை மீள் கட்டமைப்பு செய்து கொள்வதற்கு
கடன்களை வாங்கிக் கொள்ளாமல் மானிய நிதியை பெறுவதற்கு அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் கடுமையாக முயற்சிகளை செய்கின்றது. இந்த நிர்மாணங்களுக்கு புதிய கடன்களை வாங்கினால் அதன் சுமை மின்சாரம் மற்றும் நீர் விநியோகங்களுக்குரிய கட்டணங்களை இன்னும் உயர வைக்கும் என்பதால் கடன்களை வாங்காமல் இனாமாக நிதியை வாங்குங்கள், மீள் கட்டமைப்பை செய்யுங்கள் என அரசாங்கம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி கொண்டாலும் யார் இவ்வாறான பெருந்தொகையில் மானியங்களை வழங்குவார்கள், எந்த நாடு இவ்வாறான பெருந்தொகையில் மானியங்களை வழங்கும் என்பதும் அதிகாரிகளுக்கு ஏற்பட்டுள்ள ஒரு சந்தேகமாகவும் இருக்கின்றது. ஆனால் கடன்களை வழங்கினால் ஏற்கனவே இலங்கையர்கள் நீர் மற்றும் மின்சாரத்திற்கு அதிக கட்டணங்களை செலுத்தும் நிலையில் கடன்களுக்கு ஏற்படும் செலவீனம் மேலும் நீர் மற்றும் மின்சார விநியோக கட்டணங்களை அதிகரிக்கும் என்பதால் இவ்வாறாக நடந்தால் அது அரசாங்கத்தின் மீது மக்களின் வெறுப்பை அதிகமாக உமிழ வைக்கும் என்பதால் கடன்களை வாங்காமல் ஓசியில் நிதியை பெற்று இந்த மீள் கட்டமைப்புகளை செய்யுங்கள் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆனால் மீள்கட்டமைப்புக்கு கடன்களை வழங்காமல் மானியங்களை வெளிநாடுகளிலிருந்து கறக்க அரசாங்கம் முயன்றாலும் இதுவரை பெரிய அளவு மானிய நிதி இந்த மீள்கட்டமைப்புக்கு கிடைக்கவில்லை. மாறாக உடனடிய நிவாரணங்களுக்குரிய நிதியும் பொருட்களும் தான் அதிகமாக வந்து சேருகின்றன. அந்த வகையில் இன்று அதிகாலை ஐரோப்பிய ஒன்றியத்தின் 5 மில்லியன் யூரோ மதிப்புள்ள 69,000 கிலோ அத்தியாவசிய பொருட்களுடன் ஒரு சரக்கு விமானம் கட்டுநாயக்காவில் தரையிறங்கியுள்ளது. கூடாரங்கள், படுக்கைகள், சமையலறை பாத்திரங்கள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு உபகரணங்கள் உட்பட்ட சரக்குகள் இந்த விமானத்தில் வந்து இறங்கின. ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த சிறப்பு நிவாரண உதவிகளை காவிய விமானம் கட்டுநாயக்காவில் தரையிறங்குவதற்கு முன்னர் அதே கட்டுநாயக்காவை நேற்றைய நள்ளிரவு நேரத்தில் துருக்கியின் டேக்கிஸ் ஏர்லைன்ஸின் ஒரு பயணிகள் விமானம் கடுமையான பரபரப்புக்கு மாற்றியிருந்தது. கட்டுநாயக்காவிலிருந்து இஸ்தான்புல்லை நோக்கி பயணப்பட்ட இந்த விமானம் மேலே எழுந்த இந்த ஏர்பஸ் A330 ரக விமானத்தின் லேண்டிங் கியர் எனப்படும் சக்கரங்களை உள்ளிழுக்கும் பொறிமுறை விமானம் மேலெழுந்த பின்னர் சரியாக இயங்கிக் கொள்ளாததால் அவசர தரையிறக்கத்துக்கான பரபரப்பு நிலை ஒன்று தோற்றிக்கொண்டது. ஆனால் இந்த தரையிறக்கத்துக்கு முன்னராக பாதுகாப்பு காரணங்களுக்காக விமானத்தின் எரிபொருள் நீர்கொழும்பு கடற்கரைக்கு மேலான வான்பரப்பில் கொட்டப்பட்டது. இதனால் இந்த நடவடிக்கைக்காக விமானம் பல தடவைகள் வானில் வட்டமடித்ததால் அதில் இருந்த பயணிகளுக்கும் தரையில் இருந்த மக்களுக்கும் இந்த விமானத்தின் வட்டமடிப்பால் பெரும் அச்ச நிலை ஏற்பட்டது. பின்னர் குறித்த விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. எனினும் இந்த தரையிறக்கத்துக்கு முன்னரான நிலைமைகள் மிகவும் திக் நிலவரங்களாக இருந்ததால் கட்டுநாயக்கா விமான நிலையம் நள்ளிரவு நேரத்தில் பரபரப்பாக மாறியிருந்தது. இவ்வாறான உள்ளூர் பரபரப்புகளுக்கு மத்தியில் வெளியரங்கில் தென் அமெரிக்க பிராந்தியத்தின் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்கா தனது மிகப்பெரிய கடல் போரணி ஆர்மடாவை விரவியுள்ள பின்னணியில் ட்ரம்பின் முற்றுகை அறிவிப்பு வந்திருப்பதால் வேறு வகையான பூகோள பதற்றம் இலங்கையையும் தீண்ட தலைப்படுகின்றது. ஈரானை விட அதிக எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாக வெனிசுலா இருப்பது நீங்கள் அறிந்த விடயம். தற்போது வெனிசுலாவை அமெரிக்காவின் போர் ஆர்மடா அதாவது கடல் பூரணி முழுமையாக சூழ்ந்துள்ள நிலையில் ஒருவேளை வெனிசுலாவை தாக்க ட்ரம்ப் முடிவெடுத்தால், இல்லையென்றால் நேற்று அதிரடியாக அறிவித்த வெனிசுலாவுக்கள் இனிமேல் எந்த ஒரு எண்ணெய் தாங்கி கப்பலும் நுழையவும் கூடாது, அங்கிருந்து வெளியேறவும் கூடாது என்ற நிலைப்பாட்டை ட்ரம்ப் இறுக்கமாக தொடர்ந்தால் அது முழு உலகுக்கும் பெரும் நெருக்கடியை தோற்றுவிக்கும் என்பதும் எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயமாகின்றது. கடந்த வாரம் வெனிசுலாவின் எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றை அமெரிக்க படையினர் உலங்கு வானூர்திகளில் அதிரடியாக தரையிறங்கி அதனை கைப்பற்றிய பின்னர் வெனிசுலா அரசாங்கத்திற்கு அதிர்ச்சி தரும் விடயங்கள் காத்திருப்பதாக ட்ரம்ப் நேற்று குறிப்பிட்டிருப்பது பிறக்கப் போகும் புதிய ஆண்டில் பூகோள அரசியல் பதற்றங்களும் ஏறுமுகப்படுவதற்குரிய அறிகுறிகளை வழங்கியுள்ளன. அமெரிக்காவை பொறுத்தவரை அது கடந்த 2019 முதல் வெனிசுலா எண்ணெய்க்கு தடை விதித்தாலும் சீனா போன்ற ஏனைய நாடுகள் வெனிசுலா எண்ணெயை குறைந்த விலையில் கொள்வனவு செய்வதால் வெனிசுலாவுக்கு இது பெரும் தாக்கத்தை செலுத்தாத நிலையில் இப்போது நிலைமை ட்ரம்பின் அதிரடியால் மாற தலைப்படுகின்றது. தற்போது வெனிசுலாவை சூழ்ந்துள்ள அமெரிக்க பூரணி அமெரிக்காவுக்கு மீண்டும் திரும்பும் போது வெனிசுலா இதுவரை அமெரிக்காவிலிருந்து திருடிய அனைத்தையும் தமது பூரணி கொண்டு வரும் என ட்ரம்ப் குறிப்பிடுவதன் மூலம் வெனிசுலாவை ஒரு அதிரடி மூலம் மடக்குவதற்கு ட்ரம்ப் திட்டமிடுவது தெரிகின்றது. வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுரோவின் ஆட்சி போதைப்பொருள் கடத்தல், பயங்கரவாதம், மனித கடத்தல் ஆகியவற்றிற்கு நிதியளிக்க இந்த எண்ணெய் வருமானத்தை பயன்படுத்துவதாக ட்ரம்ப் அடிக்கடி குற்றஞ்சாட்டி கொண்டாலும் வெனிசுலா இதனை மறுக்கின்றது. மாறாக வெனிசுலாவின் எண்ணெயை அமெரிக்கா திருடுவதற்கும் வெனிசுலாவை முற்றுகையிடுவதற்கும் தான் இவ்வாறான சதி குற்றச்சாட்டுக்கள் வேண்டும் என்று முன்வைக்கப்படுவதாகவும் மதுரோ குற்றஞ்சாட்டின் நிலையில்தான் இப்போது புதிய நெருக்கடிகள் எழுந்துள்ளன.
வெனிசுலா இலங்கையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தாலும் உலகின் மிகவும் பரபரப்பான முக்கிய கடல் விநியோக வழிக்கு அருகில் இலங்கை தீவு இருப்பதால் வெனிசுலாவின் இந்த பூகோள அரசியல் பதற்ற நிலை ஏதோ ஒரு வகையில் இலங்கையையும் தீண்டக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவை இலங்கை மற்றும் பூகோள அரசியலை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ஆஸ்திரேலியாவில் ஏறக்குறைய 3 தசாப்த காலத்திற்கு பின்னர் நடந்த மிக மோசமான துப்பாக்கி தாக்குதலில் கொல்லப்பட்ட 15 பேரில் சிலருக்கு இன்று இறுதிச் சடங்குகள் இடம்பெற்றுள்ளன. ஹனூக்கா பண்டிகையின் முதல் இரவை கொண்டாடிய யூத குடும்பங்களை குறிவைத்து ஞாயிற்றுக்கிழமை நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட யூத மதகுருவான ரபி எலி ஸ்லாங்கருக்கு இன்று இறுதிச் சடங்குகள் நடந்தன. 41 வயதான ஸ்லாங்கர் பொண்டி கடற்கரையில் அன்று இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த யூத மதகுருமார்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் காயங்களுடன் தப்பிய தாக்குதலாளியான நவீத் அக்ரம் தற்போது கோமா எனப்படும் ஆள் மயக்க நிலையிலிருந்து மீண்டிருப்பதால் இன்று அவர் மீது கொலை குற்றச்சாட்டுகள் தொடரப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. IS எனப்படும் இஸ்லாமிய அரசின் சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்ட தந்தை மகன் ஆகிய இரட்டையர்களால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம். அதில் தந்தை காவல்துறை நடத்திய பதிலடி தாக்குதலில் கொல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்க விடயம். இதற்கிடையே இந்த தாக்குதலை தடுக்க முயன்ற போரிஸ் மற்றும் சோஃபியா குர்மன் ஆகிய யூத தம்பதியினரும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட விவரம் வந்துள்ளது. இந்த தாக்குதலை தடுக்கும் முயற்சியில் சிறிய எதிரியான அகமது அல் அகமது பாராட்டப்படும் நிலையில் 69 மற்றும் 61 வயதுடைய இந்த தம்பதியும் 2 துப்பாக்கிதாரிகளையும் ஆரம்பத்தில் தடுக்க முயல்வது குறித்த புதிய காணொளிகள் வந்துள்ளன. ஆயினும் இந்த இருவரும் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார்கள். அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் மேலும் 5 நாடுகளுக்கு பயண தடையை அதிரடியாக அறிவித்துள்ளார். இதில் பலஸ்தீன ஆணையகத்தால் வழங்கப்படும் பயண ஆவணங்களில் பயணிப்பவர்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பாதுகாப்பை நோக்கமாக கொண்ட இந்த தடைகள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. புர்கினோபாசோ, மாலி, நைஜர், தென் சூடான் மற்றும் சிரியாவைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பலஸ்தீன ஆணையக கடவுச்சீட்டுகளை கொண்டிருப்போருக்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல நாடுகளுக்கு ட்ரம்ப் தடை விதித்துள்ள நிலையில் அந்த தடையுடன் இந்த புதிய நாடுகளும் இணைந்துள்ளன. இதேவேளை ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், பிரித்தானியாவில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் சட்டவிரோதமாக பணிகளில் ஈடுபடுபவர்கள் மீதான இறுக்கங்களும் அதிரடி சோதனைகளும் அதிகரித்து வருகின்றன. தற்போது இடம்பெறும் கிறிஸ்துமஸ் சந்தை நிகழ்வுகளிலும் அதிரடியான சோதனைகள் நடத்தப்படுகின்றன. பலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள், ஈரானைச் சேர்ந்தவர்கள் மற்றும் சீனர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிரடி சோதனைகளில் தமிழர்களின் வணிக நிலையங்களும் அதிகமாக இலக்கு வைக்கப்படுவது குறித்த செய்திகள் வந்துள்ளன. பலர் அந்த நிலையங்களில் சட்டவிரோதமாக பணிபுரிந்தமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வணிக நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு பெரும் தொகையான அபராதங்களும் விதிக்கப்படுவது செய்திகளில் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் பிரெக்சிட்டுக்கு பின்னர் நிறுத்தப்பட்ட பிரித்தானிய மாணவர்களுக்கான ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குரிய கல்வி வாய்ப்பு மீண்டும் கிட்ட உள்ளது. பிரெக்சிட்டுக்கு பின்னர் 5 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் இந்த திட்டத்தில் பிரித்தானியாவும் சேர உள்ளது. இதனால் ஐரோப்பிய ஒன்றிய நிதியில் பிரித்தானிய மாணவர்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் கல்வி கற்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த திட்டத்தின் மூலம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் 1 வருட காலத்திற்கு பிரித்தானிய மாணவர்கள் உயர்கல்வி கற்க இல்லையென்றால் பயிற்சிகளை பெற ஐரோப்பிய ஒன்றிய நிதியை வழங்க உள்ளது. இன்று இந்த வாய்ப்பு குறித்த அறிவிப்பு பிரித்தானிய அரசாங்கத்தால் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தால் ஸ்பெயின், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய பல்கலைக்கழகங்களில் பிரித்தானிய மாணவர்கள் ஐரோப்பிய ஒன்றிய செலவில் கல்வியை தொடர முடியும், மேல் கல்வியையும் படிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.